இப்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வாங்க. நமது வெளிப்புற படப்பிடிப்பினூட தற்போது இணைந்திருக்கக்கூடிய திரு சுவாமிநாதன் வணக்கம். இந்த தலைப்பில் இந்த ஒரு மாத கால ஆட்சி குறித்து இரண்டு நண்பர்களும் தங்கள் கருத்தை வைத்தார்கள், நம்முடைய விருந்தினர்கள். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், இந்த விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மாத கால ஆட்சி 30 நாட்கள் கழிந்த பின்பு உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? விஜய் அவர்களுடைய ஆட்சி என்பது நிறைகளும் குறைகளும் நிறைந்ததாகத்தான் இருந்தது. நீங்க இந்த ஒரு மாத காலத்துல நிறைய விஷயங்கள் மக்களுக்கான செயல் திட்டங்களும் வந்திருக்கின்றன, வராமல் இல்லை. ரொம்ப முக்கியமா சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை வந்திருக்கு என்பதை வரவேற்கிறோம். ஆனா அதுக்கு தனி எண் கூட அறிவிக்கல. வழக்கமான காவல்துறை எண்ணான 100லயே அடங்கிங்கிறாங்க. கிட்டத்தட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல தமிழகத்திற்கு சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 1098 அழைக்கலாங்கிறாங்க. அது ஏற்கனவே குழந்தைகள் ஹெல்ப்லைன் எண்ணாக இருந்தது. சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையை வரவேற்கிறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு பிரத்யேக எண் கூட வெளியிடுறதுல ஒரு அனுபவமின்மையாக அல்லது அந்த எண்ணை வெளியிடுவதற்காக கூட முடியாத அளவுக்காக இருக்கிற இடம் இதுதான் இந்த ஆட்சிக்கான மதிப்பீடுங்கிறது. ஒரு பக்கம் திட்டங்கள் வந்தாலும் அது முழுமையா, நீங்க சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை வந்துருச்சு 100க்கு தான் அடிச்சு அவங்களை கூப்பிடணும்னா வழக்கமான 100க்கு அடிச்சாலே போலீஸ் வந்துருவாங்களே, அப்புறம் இருக்கு ஒரு சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை. அப்ப அதுக்கென்று ஒரு பிரத்யேக எண் விடணும். இந்த மாதிரியான சர்க்கிள்களும் நிறைய இருக்குங்க. 200 யூனிட் மின்சாரம் இலவசம். ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்துல முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது, வீட்டு உபயோக மின்சாரம். அதற்கு வரைமுறைகள் எதுவும் இல்லை, அனைத்து குடும்பத்தினருக்கும் அது பயன்படுத்தப்பட்டது. அடுத்து திமுக அரசு மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடுவோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. பட் இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேக்கா 500 யூனிட்னு அதுலயும் வரம்பு நிர்ணயிக்கிறாங்க. அப்ப அது போன்ற இடங்கள் மக்களுக்கு ஒரு சுமையாக மாறும். நீங்க கடந்த காலங்கள்ல மக்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல எல்லாம் 100 யூனிட் நேரடியாக அனைத்து மின் பயன்பாட்டாளர்களுக்கும் இலவசம் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறை நிர்ணயிப்பது என்பது ஒரு பயன்பாட்டாளர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும். நீங்க ஒரு அரசுங்கிறது புதிதாக வரக்கூடிய அரசு நிறைய பயனாளிகளை முதல்ல கொண்டிருக்கணும். அந்த இடத்துல ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது. நீங்க இந்த தேர்தல் வெற்றியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா இந்த 108 இடங்கள் அவர்கள் வென்றது எல்லாமே விஜய்ங்கிற ஒரு பெரிய இமேஜ், அந்த இமேஜுக்கு கிடைத்த வெற்றி அது. அப்ப அதை தக்க வைக்கணும். அதை தக்க வைப்பதற்கு அவர்களுடைய செயல் திட்டங்களை இன்னும் மாற்றணும். இன்னொரு மிக முக்கியமான உதாரணம், விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி. அதுலயும் ஒரு வரம்பு. எல்லாவற்றிலும் அந்த வரம்பு ஏன் துரத்துது? நீங்க அதுதான் இந்த பிரச்சனைங்கிறதா. கிட்டத்தட்ட அந்த வரம்பு, விவசாயிகளுக்கான வரம்பு என்பது 50,000 ரூபாய்க்கு உள்ளாக கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு தான் முற்றிலும் தள்ளுபடி. 50,000க்குள்ள யாரு கடன் வாங்கியிருப்பா? சும்மா வீட்டுக்கு பின்னாடி 4 தென்னை மரம் நிற்கும், உள்ளூர் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்கும். அந்த கூட்டுறவு வங்கியை பயன்படுத்தி தன்னை விவசாயின்னு காட்டி கடன் வாங்குறவங்களுக்கு தான் 50,000 போதுமானதா இருக்கும். உண்மையிலே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு விவசாயிக்கு அந்த பலன் முழுமையாக இருக்காது. பட் இந்த அரசுல அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்க இந்த ஒரு மாத காலத்திற்கு பின்பு நமக்கு என்ன தெரியுதுன்னா 108 பேர் செய்திருப்பவர்களை 101 பேர் முதல் முறையாக சட்டமன்றம் சென்றிருக்கிறவங்க தாவேகா சார்பில். அப்ப கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அப்படின்னாலே ஒரு தலைமுறையினர், ஜென்சி தலைமுறையினரோ அல்லது காமன் பொதுமக்களுக்கோ ஒரு அட்டாச் ஆகாம இருந்தாங்கல்ல, அந்த இடத்தை உடைச்சிருக்காங்க முதல்ல தாவேகா. அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று, மக்களுக்கான அரசியலை கவனிக்க வைத்திருக்கிறார்கள். நேற்று வரை அந்த கவனம் என்பது அரசியல் ஆர்வம் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த இடம் கொஞ்சம் மாறி இருக்கு. பட் அதை விட மிக முக்கியமா, நீங்க முந்தைய திமுக அரசு எல்லாவற்றிலுமே பாஜக எதிர்ப்பு என்பதை கூர்மைப்படுத்தினாங்க. பட் தாவேகா நேற்று கூட பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய உரையில இணக்கமாக போவோம் தான் சொல்றாரு. அப்ப அது ஒரு புதிய ஒரு அணுகுமுறை. ஒரு இணக்கமாக போவதன் மூலமாக திட்டங்களை கொண்டு வருவது. மற்றபடி சவால்கள் நிறைய இருக்கு. அது நீட் விலக்கல கருத்து சொல்ல வேண்டியிருக்கு, மேகதாது விவகாரத்துல எது நிலைப்பாடு எடுக்கப்படுறாங்க இருக்கு, பல சவால்கள் இருக்கு. நீங்க பட் அன்னைக்கு இன்னுமே ஒரு புதிய அரசு அந்த இலக்கு நீங்க கடந்த தேர்தல் பிரச்சாரத்துல எதான சொன்னாங்க, அது என்ன இலக்கு வைக்கிறீங்க? 1,31,00,000 பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இப்ப அக்னீஸ்வரன் சார் ஒரு பாயிண்ட் கேட்டாரு, ரொம்ப சரியானது. நீங்க பெண்கள் பிரச்சனைகளே அவர் பேசியிருந்தார். விளாத்திக்குளம் விவகாரம், விளாத்திக்குளத்தை முன்னிலைப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துல பெண்கள் சிவக விஜய் அவர்கள் பேசியிருந்தார். பட் இப்ப இந்த தாவேக்காவில அந்த ஸ்ரீவைகுண்டம் நிர்வாகிகள் மேல கிட்டத்தட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது அந்த பெண்ணை புகார் சொல்றார். பட் நடவடிக்கை என்பது ரொம்ப லேட் ஆகுது, தாமதமாகுது. ஒருவேளை எடுக்கலாம். இன்னொரு சிக்கல் இருக்கு இந்த அரசு மேல. நான் இந்த ஒரு மாத கால செயல்பாடுகளை பார்த்தா கட்சியில இருந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல சிக்கிறவங்களை நீக்குறாங்க, மாவட்ட செயலாளர் வைத்து அறிக்கையில நீக்குறாங்க. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக காலமோ ஏன் அதிமுகவினுடைய காலமோ திமுகவுடைய காலமோ கட்சியின் தலைமையில இருந்து அந்த அறிவிப்பு வரும், ஒருவரை நீக்கிடான். நீங்க சேர்க்கிற விஷயத்த மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க, ஆர்வமா இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் மூலமா அதிமுகவில இருந்து வர்றவங்க, மாற்று கட்சியில இருந்து வர்றவங்களை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுறாங்க.
பட் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல நீக்கப்படுறவங்கள தலைமை தான் அறிவிக்கணும். நீங்க கீழ இருந்து மாவட்ட செயலாளர் மூலமா நீக்கிறாங்க. பட் அந்த இடமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சரியான அணுகுமுறை இல்ல. இப்படி நிறைய சவால்களும் இருக்கு, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. நீங்க இதே கோணத்தை நம்ம இப்படியும் பார்க்கலாம். பேசுவோம். சுவாமிநாதன் நிறைய விஷயத்த சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம 2வது அமர்வுல நம்முடைய இதெல்லாம் பேசினாங்க. ஆனால் கம்பேரிசன் பண்றாங்க, சிமிலாரிட்டிஸ். இவ்வளவு அனுபவம் இல்லாதவர்கள் இதுல உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆண்டு இருக்கு அப்படின்னு திரு விவேகானந்தன் வைக்கிறார். அக்னியும் அதே மாதிரி வச்சார். நம்முடைய பிரியன் அவர்களும் சில விஷயம் சொன்னார். நீங்க சொல்லுங்க, ஒரு பத்திரிகையாளர். முதல்ல அதுல சவால் இருந்ததில்ல அவர்களுக்கு. அந்த சவால் என்பது மிக மிக முக்கியமாக அவர்கள் ஆட்சிக்கு பெரும்பான்மை என்கிற சவால். அப்ப ஒரு நெருக்கடி வருகிற பொழுது தாவேகா செயல்படுறாங்க. அப்படித்தான் நான் அதை உள்வாங்கிக்கிறேன். 118 தேவை, 108 தான் வந்திருந்தது. அதில் ஒன்று திருச்சி கிழக்கு, அதை கழித்து விட்டு பார்த்தா 107. அப்ப தனிப்பெரும்பான்மை என்கிற இலக்கு தேவை. அப்ப மக்களுக்கு 2வது செய்து கொள்ளலாம். முதல்ல இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் என்கிற ஒரு தேவை நிமித்தமாக அவர்கள் அப்படி செயல்பாட தொடங்கினாங்க. அது செயல்பட்ட விதம் தவறா சரியா என்று கேட்டால் தவறு. பட் இதற்கு முன்பு நம்மகிட்ட ஏன் உதாரணம் இல்லைன்னா, இதற்கு முன்பு ஒரு மைனாரிட்டி அரசு 67க்கு பின்பு ரொம்ப குறைவுதான். 2006 to 2011 திமுக அரசு. இதற்கு முன்பு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நாள்ல மைனாரிட்டி அரசு என்று கடுமையாக விமர்சித்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவை நிபந்தனையற்ற ஆதரவும் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்பே அவர்கள் கூட்டணியாக சந்தித்தார்கள். நீங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு அணியே இல்லையே தாவேகாட்ட. அப்ப அவர்கள் பலகட்ட முயற்சிகளை எடுப்பாரு. நீங்க திமுகவோ அதிமுகவோ இப்படியான ஒரு கூட்டணி இல்லாமல் இப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ள சிக்கியதில்லை என்பதுதான் இதுல விஷயம். ஒன்று. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க சார், எது ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே தாவேகாவுக்கு பெரிய சவால் என்பது மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுறதா. நீங்க என்ன திமுக 75 ஆண்டு பாரம்பரிய மிக்க கட்சி, பாவலவல்லா கண்ட கட்சி. இன்னொரு பக்கம் அதிமுக 30 ஆண்டுகளுக்கு மேல ஆண்ட கட்சி. இரண்டையும் மிஞ்சி மக்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை தந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா எதற்காக வெற்றியை தந்திருக்காங்க? இவர் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்திருவாரு, நிறைய வாக்குறுதிகள் சொல்லியிருக்காரு, தாலிக்கு தங்கம் மாதிரியான திட்டங்கள் சொல்லியிருக்காரு, தாய்மாமன் சீர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் யாருக்கு சவால்னா விஜய் அவர்களுக்கு தான் பெரிய சவால். இன்னொன்னு இருக்கு, நீங்க சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் உடனடியா சரி பண்ணணும். நீங்க மற்ற விஷயங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளுக்கெல்லாம் அவகாசம் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட இன்னுமே நீங்க சொல்ற மாதிரி 59 மாதங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. மகளிர் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாங்க? 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி கொடுத்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு, 2024 தேர்தலுக்கு 6-7 மாதங்களுக்கு முன்பு 2023 செப்டம்பர் 15 தான் மகளிருக்கு 1000 ரூபாய் வந்தது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறது எப்ப? தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால். அப்பதான் அதுல விடுபட்ட பயனாளிகள்ல தகுதியான பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு அவர்களுக்கு காலம் இருக்கிறது. இங்க பிரச்சனை என்னன்னா, அவர்கள் நிர்வாகத்தை கற்றுக்கொள்வதை விட பிற கட்சிகளில் இருந்து ஆள் பிடிக்கிறதுலயும் பிற கட்சிகளை கபலீகரம் செய்யறதுலயும் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அது தவறான அணுகுமுறை. சுருக்கமா சுவாமிநாதன் ஒரே ஒரு நிமிடத்துக்கு நிறைவு கருத்து. சுவாமிநாதன். இல்ல சார், மிதமிஞ்சிய வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. அதுதான் தாவேகா சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது. ஏன்னா முதல்லயே அவர்களே இவ்வளவு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கல. மக்கள் மன்றத்துல மக்கள் வாக்களிப்பார்கள், ஒரு பெருமாறியான ஒரு சதவீதத்தை காட்டுவோம் என்கிற அடிப்படையில தான் நீங்க ஒரே ஒரு நிமிடத்துக்குள்ள முடிச்சாரு சார். இப்ப திமுக மகளிருக்கு 2000 அதிமுக அதை குலவிளக்கு திட்டம் 2000 ரூபாய்னாங்க. உடனே விஜய் நானும் கணத்துல இருக்கிறது 2500. அப்ப இதெல்லாம் தான் சிக்கலுக்கு காரணம். நீங்க திராவிட கட்சிகள் சொன்னதை விட மிதமிஞ்சிய தொகையை சொல்லிட்டார். ஒரு இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தா 4000. இதெல்லாம் சேர்த்துதான் அவருக்கு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஆட்சி நிர்வாகத்துல பெரிய சிக்கலாக மாறப்போகிறது. 59 மாதங்கள் மிச்சம் இருந்தாலும் கூட கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி இனிவரும் காலங்களையும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சிக்கல் இருக்கிறது. இன்னொன்று, பாஜக எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பில் கொஞ்சம் மட்டுப்பட்டுதான் விஜய் இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த இடத்தை கூர்மைப்படுத்த சொல்லியும் கூட்டணி கட்சியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்படி பல சிக்கல்கள் இருந்தாலும் இன்றைய சூழல்ல மக்களின் நம்பிக்கையை பெற்றவராகத்தான் விஜய் இந்த நொடியில இருக்காருன்னு பாக்குறேன். நன்றி.